குருத்தோலை ஞாயிறன்று எங்களோடு இணைந்து தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் அனைவரையும், எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் இருக்கிற ஸ்தானங்களை எங்கள் கண்களை மூடி நாங்கள் தேவனுடைய கருத்துக்கு எங்களுடைய ஆராதனை ஒப்புக் கொடுப்போமாக. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்த நல்ல தகப்பன இந்த கால வேளையிலே நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. 2000 வருடங்களுக்கு முன்பதாக மரித்து உயிர்த்தெழுந்து ராஜாவாக ஜெருசலேமுக்குள்ளாக நீர் பிரவேசித்த இந்த நாளை நாங்கள் நினைவு கொள்கிறோம் தகப்பனே. ராஜா, நீர் இன்னும் எங்களோடு கூட கிரிகை செய்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. இன்றைய நாளிலும் உங்களுடைய அபிஷேகங்கள், உங்களுடைய வல்லமைகளை நாங்கள் காணுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய அபிஷேக கரமானது இதை கேட்கிற, இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் மேலாக இறங்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனையில இருக்கிறவர்கள் உண்மை ஆராதிக்கத்தக்கதான ஒரு இருதயத்தை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. சிந்தைகளை ஒரு புறமாக வைத்து விட்டு உங்களுடைய நாமத்தை மாத்திரம் பார்க்கிற பிள்ளைகளாக மாற்றும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதிக்கிறதான இந்த ஒரு சில நிமிடங்களில் கர்த்தாவே மாத்திரமே நோக்கி பார்க்கத்தக்கதான ஒரு கிருபை எங்களுக்கு மத்தியிலே கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் என் ரட்சகரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு அர்ப்பணித்து உங்களுடைய நாமத்தை சினம் தாழ்த்தி உங்களுடைய நாமத்தை உயர்த்தி செபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நேரத்தில் நாங்கள் சந்தோஷமாக கூட பாடுவோம். இயேசுராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசுராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசுராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை, இன்றும் அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை, இன்றும் அல்லேலூயா துதி மகிமை. இயேசுராஜா, இயேசுராஜா எங்க ராஜா, இயேசுராஜா எங்க ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஆம் சுவாமி, துன்பங்கள் சோர்வுகள் உடைய வாழ்க்கையில் எது வந்தாலும் எங்களுக்காக ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் நீங்கள் ஒருவரே ராஜா. ஜெயத்தின் கர்த்தர் நீங்க சுவாமி, மரணத்தை ஜெயித்தவர் நீங்க அப்பா. ஹalleluya, எங்களுக்காகவே தேடி வந்து கர்த்தாவே, எங்களை மீட்டெடுக்க கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்துக்கு எல்லா துதிகன மகிமை செலுத்துகிறோம். ஹalleluya. எங்கள் உன்னதத்தின் தேவனுக்கு நாங்கள் மகிமையை நாங்கள் செலுத்தும்படியாக மறுபடியும் நாங்கள் பாடலை பாடுவோம். தேவனுக்கு மகிமை, தெய்வத்துக்கு மகிமை என்ற பாடலை. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலானவரே, நாமத்தை உயர்த்துகிறோம் சுவாமி. தேவனுக்கே மகிமை, தேவ
உன்னதத்திலே வாசம் பண்ணுபவரே, உடைய நாமத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் சுவாமி. நீர் ஒருவரே எங்கள் இரட்சகர், நீர் ஒருவரே எங்களை மீட்டுக்கொண்ட மீட்பர். உம்மை அல்லாமல் வேறொரு தெய்வம் எங்களுக்கு இல்லை சுவாமி. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம். எல்லோருமாய் சேர்ந்து நாங்கள் சொல்லுவோமா? ஐயா வாழ்க, உடைய நாமம் ஒன்று வாழ்க ஆண்டவரே, வேறொன்றும் இல்லை. உடைய நாமம் ஒன்று உயர்த்தப்படுவதாக. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. நாமம் வாழ்க ராஜா, உம் நாமம் வாழ்க. எங்களோடு இருக்கிற நேசரே, உம்மை உயர்த்துகிறோம். ராஜா, உம் நாமத்தை உயர்த்துகிறோம் சுவாமி. எல்லாவற்றுக்கும் உயர்ந்தவர் நீங்க, எல்லோரிலும் பெரியவர் நீங்க சுவாமி. உடைய நாமம் ஒன்று உயிருள்ளது ராஜா, மரித்து உயிர்த்தெழுந்த எங்கள் தேவரே. உடைய நாமம் ஒன்று உயிர்த்தெழுந்தது சுவாமி. எங்களோடு இருக்கிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் பாத்திரரே, எல்லாவற்றுக்கும் உயர்ந்தவரே, உம்மை உயர்த்துகிறோம். எல்லா நாமத்திற்கு மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீ பாத்திரர்.
மீட்க வந்த எல்லோய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலான கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாவக்குழியிலிருந்து எங்களை மீட்க வந்த ரட்சகர், எங்களை கண்ணோக்கி பார்த்தவர், எங்களுக்காக ரத்தம் சிந்தினவர் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உன்னதரே என்று நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. ஓ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தொடர்ந்து எங்கள் மத்தியில் இடைப்படுங்க இயேசுப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நாங்கள் எந்த ஸ்தானத்திலிருந்து உம்மை துதித்தாலும் அந்த துதிகளின் மத்தியில் நீங்கள் வாசம் பண்ணுவீங்க ஆண்டவரே. யார் யார் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, உம்மை பாத்திரர் என்று வணங்குகிறார்களோ, அவர்கள் ஒவ்வொரு மேல் மத்தியிலும் நீங்கள் இறங்குங்க சுவாமி. இடைப்படுங்க. உடைய கருத்துக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். தேவனுடைய சமூகத்தை தேடி வந்த தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தோடு உங்கள் அனைவரையும் இந்த இணையதளத்துக்கு அன்போடு கூட வரவேற்கின்றோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறதான நம் தேவாதி தேவனை நீங்கள் எங்கள் சபையோடு இணைந்து ஆராதித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நாங்கள் எந்த நிலையில், எந்த சூழ்நிலையில், எந்த இடத்துல இருந்தாலும் நாம் அவரை உண்மையோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் துதிக்கும் நேரத்தில் அவர் எங்களோடு வாசம் செய்வாராக. ஆமேன். முக்கியமான அறிவித்தலுக்காக செவி கொடுப்போம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு கிள்ளப்பனையில் இருக்கின்ற எங்கள் கல்வாரி சபையில் காலை 7 மணிக்கு தமிழ் ஆராதனை நடைபெறும். இந்த ஆராதனை வேலைக்கு வந்து உங்களுக்கு கலந்து கொள்ள கடினமாக இருந்தால் உங்களால் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் மூலமாக எங்களோடு இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு மேலும் உங்களுக்கான ஆராதனை ஒளி அமைப்பு ஆடியோ வாட்ஸ்அப் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். திரை காண்கின்ற இந்த இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொண்டு உங்களுக்கான ஆராதனை வாட்ஸ்அப் ஆடியோ மூலமாக கேட்டு மகிழலாம். பிரியமானவர்களே, அதே போல் உங்களுக்கான முக்கியமான ஜெப தேவைகள் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொண்டு உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அணுகவும். உங்களுக்காக தேவ பிள்ளைகள் ஜெபத்தின் வழிநடத்தலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் குடும்பமாக இணைந்து ஜெபிக்க, தேவனை ஆராதிக்க, தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு எங்களோடு இணையுங்கள். தேவனை ஆராதிப்பதில் மகத்துவமான காரியங்களை கற்றுக் கொடுத்தது தாவீது. எனவே தாவீது நானும் என்ற தாவீதின் ஆராதனை நேரத்துக்கு உங்களை மிகவும் அன்போடு கூட வரவேற்கின்றோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு எங்கள் இணையதளத்தில் நடைபெறும். எனவே தேவனை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள உங்களை அன்போடு கூட வரவேற்கின்றோம். இப்பொழுது தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆவிக்குரிய மன்னா தேவனுடைய செய்திக்காக நாங்கள் அனைவரும் செவிசாய்ப்போம். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்லது. இந்த காலை வேளையிலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய நாள் எங்களுடைய திருச்சபையின் எங்கள் கிறிஸ்தவர்களாக நாங்கள் விசேஷித்த ஒரு நாளை கொண்டாடுகிறோம். குருத்தோலை ஞாயிறை இந்த நாளிலே உலகம் பூராக கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிறார்கள். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கிறது. இந்த நாளிலும் கூட நாங்கள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து சில காரியங்களை பார்க்க போகிறோம். எனவே என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும். லூக்கா 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? அவர் ஒலிவமலை எனப்பட்ட மலையின் அருகே பெத்பகே பெத்தானியா என்னும் ஊருக்கு சமீபமான போது தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்திலே கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை
இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேலே போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த அருமையான நேரத்திலும் கூட இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனம் எங்களை ஆறுதல் படுத்துகிறதா இருக்கிறது, எங்களை ஆற்றி தேற்றுகிறதா இருக்கிறது, எங்களை தைரியப்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த நேரத்திலும் கூட இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றி அரவணைப்பீராக, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆமென். நல்லது அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நாங்கள் பார்த்தா எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு இருக்க வேண்டியதில் மிக முக்கியமான ஒன்று தான் சமாதானம். அந்த சமாதானம் எங்களுக்கு இருக்கும்போது வேறு எதை நாங்கள் இழந்தாலும் சமாதானம் இருக்கும்போது அந்த சமாதானத்தின் மூலமாக நாங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்க முடியும். சமாதானத்தின் மூலமாக பெரிய ஒரு நிறைவோடு, நிம்மதியோடு, ஆறுதலோடு எங்களுக்கு வாழ்க்கையில் வாழலாம். இன்னைக்கு இந்த சமாதானத்தை அநேக நாடுகள் இழந்து விட்டன, அநேக மனிதர்கள் இழந்து விட்டார்கள், அநேக ஜனங்கள் இதை தொலைத்து கொண்டு இன்று வரை இந்த சமாதானத்துக்காக தேடி அங்கும் இங்கும் ஓடி திரிகிறத எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய அயலகத்தில், எங்களுடைய உலகத்தில் நாங்கள் பார்க்கக்கூடும். இந்த அருமையான காலை வேளையில் நாங்கள் பார்க்க போகிறது என்னவென்றால், மெய்யான சமாதானம் என்றால் என்ன, அந்த மெய்யான சமாதானத்தை யார் எங்களுக்கு தர முடியும் என்கிறதான காரியத்தை தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் எல்லாரும் அருமையாக அறிஞ்ச பகுதி என்னன்னு சொன்னால், இயேசு 3.5 வருட ஊழியத்தை நிறைவு செய்து அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாத்தையும் நிறைவு செய்து எல்லாத்தையும் நிறைவு செய்தவராக இந்த பூமிக்கு வந்த நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதாக, இந்த பூமிக்கு வந்ததான அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றத்தக்கதாக கடைசி தருணத்துக்கு வந்திருக்கிறதான ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் பார்க்கிறோம், இயேசு 6 நாளைக்கு முன்பதாக பெத்தானியா பெத்பகே என்கிறதான ஸ்தானத்துக்கு வந்து விட்டார். அங்கு லாசரு வீட்டிலே தங்கி விட்டு ஆண்டவர் மறுநாளில், ஓய்வு நாளிலே, இந்த நேரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், ஓய்வு நாளிலே ஆண்டவர் சீசர்களோடு கூட வருகிறார். அவர் வந்த இடத்துல அவர் நின்று தன்னுடைய சீசர்ல 2 பேத்துக்கு சொல்றார், குறித்த கிராமத்துக்கு போங்க, அங்க ஒரு கழுதை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள், அது யாராவது ஏன் அவிழ்க்கிறீங்கன்னு சொல்லி கேட்டா அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி இந்த 2 சீசர்களையும் அனுப்ப, அந்த 2 சீசர்கள் போய் அந்த கழுதையை அவிழ்க்கும் போது அதை உடையவர்கள் கேட்கிறாங்க, ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று. அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், அதை அனுப்பிவிடுகிறார்கள். அதை கொண்டு வந்து அதற்கு மேலாக போர்வையை போட்டு இயேசுவை அதன் மேலாக ஏற்றுகிறதை நாங்கள் இந்த வாசிச்ச இந்த பகுதிக்குள்ளாக பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த மிக விசேஷித்தமானதான இந்த சம்பவமானது சகாரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே முன்குறித்தே தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டதான செய்தியாயிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனத்தை தான் இயேசு இந்த இடத்திலே நிறைவு செய்கிறதை, நிறைவேற்றுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, சாதாரணமாக சமாதானத்தின் காலத்தில் தான் சாதாரணமாக கழுதையிலே ஊர்வலம் செல்லுகிறது வழக்கம். சாதாரணமாக யுத்த காலத்திலே குதிரையிலே பிரயாணம் செல்வார்கள். இந்த சமாதானத்தின் காலத்தில் தான் கழுதைக்கு மேலாக பிரயாணம் செய்வார்கள். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், கழுதைக்கு மேலாக யார் பிரயாணம் செய்வார்கள் என்றால் தேசத்தினுடைய ராஜாவுடைய இளவரசன் தான் இந்த கழுதையின் மேலாக வீதி உலா வருவான், தேசத்துக்குள்ளாக உலா வருவான். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், இந்த உலகத்தை படைத்த சர்வ சிருஷ்டி கர்த்தருடையதான ஒரே ஒரு ஏக குமாரனாகிய இயேசு தன்னுடைய ஊழியத்தின் நிறைவிலே இந்த ஸ்தானத்தில் வரும்போது அவர் கழுதையின் மேல் உலா வருகிறார். சமாதான
சமாதானத்தின் காலத்தில் உலா வருகிறார். சமாதான பிரபுவாய் உலா வருகிறார். இந்த சமாதான பிரபு வந்ததற்கான நோக்கமே சமாதானத்தை தரும்படிதான், இந்த சமாதானத்தை அருளும்படிதான் அந்த இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அந்த செய்தியை தான், அந்த தீர்க்க தரிசனத்தை தான் இப்பொழுது இயேசு இந்த இடத்துல நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் இருக்கிற முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, இயேசு மாத்திரம்தான் மெய்யான சமாதானத்தை கொடுக்க முடியும். ஏனென்றால் அவர்தான் சகலத்தையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி சகல சிருஷ்டிகளையும் உண்டாக்கின ஒரே ஒரு தேவன் பூமிக்கு வந்ததற்கான நோக்கம், காரணம், இழந்து போன, துளைத்துவிட்ட சமாதானத்தை கொடுக்கும்படி. இந்த நேரத்தில் அதை தான் இயேசு வெளிப்படையாக காண்பிக்கிறார். சமாதான பிரபு சமாதானத்தை கொடுக்கும்படி அந்த கழுதைக்கு மேலாக போய் சமாதானத்தின் செய்தியை வழங்கத்தக்கதாக வந்திருக்கிறார். இந்த காலை வேளையில யாரெல்லாம் இயேசுக்கிட்ட வாரீங்களோ, யாரெல்லாம் இயேசுவினிடத்தில் மட்டும்தான் சமாதானம் இருக்கு என்பதை விசுவாசிக்கிறீர்களோ, யாரெல்லாம் இயேசு மாத்திரம்தான் சமாதானத்தை கொடுக்க முடியும் என்று நம்புகிறீர்களோ, யாரெல்லாம் இயேசு அண்டைக்கு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வருவதற்கு தீர்மானம் எடுத்து வந்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கு ஒரு பரிசு என்னவென்றால், கிடைக்க போகிற அதி உன்னதமான பணத்தால் பொருட்களால் கிடைக்காத அதி உன்னதமான பரிசு என்றால் இந்த இயேசு கிறிஸ்துடைய மெய்யான சமாதானத்தை உங்களுடைய குடும்பத்திலே, எங்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்க முடியும். அந்த சமாதானத்தை கொடுக்கும்படிதான் அந்த இயேசு இந்த இடத்துல வந்திருக்கிறார். நாங்க பார்த்தா லூக்கா 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வாசிச்சா அந்த இடத்துல சொல்லுது, அவர் சமீபித்து வந்து நகரத்தை பார்த்து அதற்காய் கண்ணீர் விட்டழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ சிந்தித்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதே அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. இயேசு இப்பொழுது அந்த கழுதையின் மேல் வந்து கொண்டிருக்கிறார். கழுதையின் மேல் வந்து கொண்டிருக்கும் போது அவர் நகரத்தை நோக்கி பார்க்கிறார். நகரத்தை, எருசலேம் நகரத்தை நோக்கி பார்க்கிறார். அது எண்ணத்தை இழந்ததாக இயேசுடைய கண்களுக்கு விளங்குகிறது. சமாதானத்தை இழந்து நிற்கிறதை இயேசு காண்கிறார். இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம், அது உனக்கு கிடைத்திருக்கிற அந்த சமாதானத்தின் நாளிலாவது உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். சமாதானத்துக்கான காரியத்தை அந்த தேசம், அந்த நகரம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதை நாங்கள் இந்த இடத்துல பார்க்கிறோம். இயேசு அந்த நகரத்துக்காக கண்ணீர் விட்டு அழுகிறதை பார்க்கிறோம். காரணம், அந்த நகரமும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அந்த நகரத்தினுடைய சமாதானத்துக்காகவும் தான் ஆண்டவர் பாடுபட போகிறதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இந்த கால வேளையில அவர் தேசத்துக்காக கண்ணீர் விட்டு அழுகிறார். சில நேரங்களில் எங்களுடைய தேசத்தை பார்க்கும்போது, நீங்களும் நானும் வாழுகிற தேசம் அக்கிரமத்தினாலும் அநியாயத்தினாலும் நிறைந்திருக்கிறது, பாவத்தினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் கூட சில நேரங்களில் அந்த தேவனுக்கு முன்பதாக சாட்சிகளை இழந்தவர்களாக சில நேரங்களில் வாழுகிறவர்களாக இருக்கிறோம். தேசத்திலே அநேக பொல்லாங்கு நிறைந்த கொள்ளை பாதகங்கள், களவு, திருட்டு என்கிற அநியாயங்கள் நிறைந்து காணப்படுகிறத நாங்கள் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த தேசத்தினுடைய நிலைமையை பார்த்து இயேசு இன்னைக்கு நாள்ல கண்ணீர் வடிக்கிறார். எங்களுடையதான தேசத்தினுடைய நிலைமையை பார்த்து கண்ணீர் வடிக்கிற அந்த ஆண்டவர், அந்த தேசம் மனம் திரும்பாதா, உனக்கு இருக்கிற இந்த நாளிலாவது உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவே நீ சிந்திக்க மாட்டாயா என்று ஆண்டவருடைய இருதய துடிப்பு காணப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே எங்களுடைய தேசத்தின் சமாதானத்துக்காக, எங்களுடைய தேசத்தின் மீட்பு
மீட்புக்காக, எங்களுடைய தேசத்தினுடைய விடுதலைக்காக, எங்கள் தேசத்தினுடையதான பாதுகாப்புக்காக, எங்கள் தேசத்தினுடைய ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று நீங்களும் நானும் திறப்பிலே நிற்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் தேவ சமூகத்துக்கு முன்பதாய் வந்து இந்த தேசத்திலே ஆண்டவர் தேசத்தை விடுதலையாக்க வேண்டும் என்று நீங்களும் நானும் ஜெபத்திலே தேசத்தை தாங்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்துல தேசத்தை பார்க்கிறார், தேசத்தினுடைய சூழ்நிலையை பார்க்கிறார், தேசத்தினுடைய நிலைமையை பார்க்கிறார். இயேசு தேசத்துக்காக கண்ணீர் விட்டு அழுகிறார். காரணம், இந்த தேசம் விடுதலையாக வேண்டும் என்பது தேவனுடைய இருதய துடிப்பாய் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் இந்த நாளில் அர்ப்பணிப்போம், உங்களையும் என்னையும். தேசத்தை மீட்கத்தக்கதாக நீங்களும் நானும் திறப்பிலே நின்று தேசத்தில் அழிந்து போகிறவர்களை மீட்கத்தக்கதாக நீங்களும் நானும் கை நீட்ட வேண்டியவர்களாக இந்த காலை வேளையிலே இருக்கிறோம். அதே போல தேவன் உங்களுடைய குடும்பத்தையும் என்னுடைய குடும்பத்தையும் பார்க்கிறார். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிறதான அந்த நிம்மதி இல்லாத தன்மையை பார்க்கிறார். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க சொல்லலாம், நான் எங்கெங்கேயோ போயிருக்கிறேன், நான் என்னென்னத்தையோ நான் தேடி இருக்கிறேன், எல்லாரிடத்திலும் போயிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை, இதை தேடி தேடி நான் அலைந்து கொண்டிருக்கிறேன், எவ்வளவோ ரூபாக்களை நான் இதற்காய் செலவழித்து விட்டேன், எங்க போனாலும் இந்த நிம்மதி எனக்கு கிடைக்குதில்லைன்னு சொல்லி ஒருவேளை புலம்பிக் கொண்டு கண்ணீரோடு கவலையோடு இந்த இடத்துல அமர்ந்திருப்பீர்கள் என்றால், இந்த இயேசு உங்களுக்காக அழுது உங்களை விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். உங்களுக்காகவும் கண்ணீர் விட்ட இயேசு, உங்களுடைய நிலைமையையும் நோக்கி பார்க்கிற இயேசு, உங்களை விடுதலையாக்க இந்த பூமிக்கு வந்த இயேசு உங்களுடைய சூழ்நிலையை மாற்ற வல்லவராயிருக்கிறார். அந்த தேசத்தை நோக்கி பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் என்பதாக நாங்கள் வாசிக்கிறோம். அதே போல நாங்கள் பார்த்தா லூக்கா 19 அதிகாரத்தை நாங்கள் பார்க்கும்போது, லூக்கா 19 அதிகாரத்தில் 45வது வசனத்திலிருந்து 46வது வசனத்தை வாசிப்பீங்களா இருந்தா, பின்பு அவர் தேவாலயத்திலே பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி, என்னுடைய வீடு ஜெப வீடாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கி விட்டீர்கள் என்றால். இயேசு இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், மூன்றாவதாக சபைக்காக கண்ணீர் விடுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் இப்பொழுது தேசத்துக்குள்ளாக வந்து தேசத்துக்காக கண்ணீர் விட்டு அழுது இப்பொழுது ஆலயத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறார். ஆலயத்தை பார்க்கிறார், தகப்பனுடைய வீட்டை பார்க்கிறார். என் பரம தகப்பனுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு அல்லவா, இந்த ஜெப வீட்டை கள்ளர் குகையாக்கி விட்டார்களே, இதை ஒரு வியாபார ஸ்தானமாக மாற்றி விட்டார்களே என்று சொல்லி இயேசு புலம்பி அவர்களை அந்த இடத்திலிருந்து துரத்தி போடுகிறதை, சுத்திகரிக்கிறதை நாங்கள் இந்த இடத்துல பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த கால வேளையில இருக்கிறதான நல்ல செய்தி என்னவென்றால், ஆண்டவர் அந்த இடத்தை பார்க்கும் போது அது தீட்டுள்ளதாக இருந்தது, அது அவலட்சணம் நிறைந்ததாக இருந்தது, அது கள்ளர் குகையாக இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தனிப்பட்ட ரீதியில் கொஞ்சம் சற்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவருக்கு முன்பதா எங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது, எங்களுடைய ஜீவியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது, ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள உறவு பரிசுத்தமானதா இருக்கிறதா, தீட்டுப்படாததா இருக்கிறதா, களங்கமற்றதாக இருக்கிறதா, ஆண்டவர் என்னை பார்க்கும்போது உங்களை பார்க்கும்போது பிரியப்படுகிற என் அருமை மகனே என்று மகளே என்று அழைத்துக் கொள்ளுகிற ஸ்தானத்திலா நீங்களும் நானும் இருக்கிறோம். உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விடுகிற நிலைமையிலா இருக்கிறோம். நீங்களும் நானும் இன்று ஆண்டவருக்கு விரோதமாய் காரியங்களை செய்து எங்கள் வாழ்க்கையில் அவலட்சணங்களையும் அசுத்தங்களையும் பெருக்கி கொண்டவர்களாக இருக்கிறோம். உங்களையும் என்னையும் சுத்திகரிக்க ஆண்டவர் இந்த கால வேளையில் விரும்புகிறார். அன்று சபையை பார்த்து, சபையினுடைய காரியங்களை பார்த்து அவர்கள் எல்லோரையும் துரத்தி போட்டு ஆண்டவர் அந்த ஸ்தானத்தை சுத்திகரித்தார். இந்த காரியங்களை நாங்கள் இந்த வேதத்தின் மூலமாக வாசிக்கிறோம். இந்த அருமையான காலை நேரத்தில் அருமையான ஜனங்களே, நீங்களும் நான் ஒருவேளை ஆண்டவருக்கு முன்பதாய் அசுத்தமானவர்களாக நிற்கலாம், அந்தகாரத்தின் பிள்ளைகளாய் ஒருவேளை நிற்கலாம், பாவத்தோடு இதிலிருந்து என்னை யார் விடுதலையாக்கி எனக்கு மெய்யான சமாதானத்தை தர முடியும் என்று சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கலாம். இந்த பாவ குழியிலிருந்து என்னை யார் விடுதலையாக்க முடியும்,
இந்த அசுத்தத்திலிருந்து என்னை யார் விடுதலையாக்க முடியும்? இந்த நிம்மதி இல்லாத இந்த வாழ்க்கையிலிருந்து யார் என்னை விடுதலையாக்க முடியும் என்று சொல்லி ஒரு வேளை யோசிச்சு கொண்டிருப்பீங்களான்னு சொன்னா, அன்று சபையை சுத்திகரித்த இயேசு இன்று உங்களையும் என்னையும் சுத்திகரிக்க இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் விடுதலையாக்க அவர் கரம் தொட்டு கரம் நீட்டி உங்களையும் என்னையும் தொடுகிறார். இந்த காலை வேளையிலே உங்களையும் என்னையும் நோக்கி பார்க்கிறார். உங்கள் இருதயத்தை நோக்கி பார்க்கிறார். உங்கள் உள்ளத்தை நோக்கி பார்க்கிறார். இந்த காலை வேளையில இந்த இயேசுதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பூமிக்கு வந்தார். பூமிக்கு வந்து தொலைத்து போன அந்த மெய்யான சமாதானத்தை, அந்த இழந்து போன மெய்யான சமாதானத்தை உங்களுக்கும் எனக்கும் அருளத்தக்கதாக பூமிக்கு வந்தார். இந்த காலை வேளையில ஒரு வேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அநேகர்ல சில நேரங்களை யோசிக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் நான் சமாதானத்தை இழந்து போயிருக்கிறேன். கண்களை மூடுவோம். சமாதானம் இல்லாதபடி, நிம்மதி இல்லாதபடி, ஆறுதல் இல்லாதபடி தவித்து கொண்டிருக்கிறேன். அப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் இழந்து போய்விட்டேன் சமாதானத்தை. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. என்னுடைய தொழில் செய்கிற ஸ்தானத்தில் எனக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. நான் வாழ்வது எதற்காக என்று யோசிக்கிறேன். நான் நிம்மதியை தேடி அலைகிறேன், புலம்பிக் கொண்டிருக்கிறேன், நித்திரை கொள்ளாமல் இருக்கிறேன். என் வாழ்க்கையில ஒரே பிரச்சனை என்று ஒரே பிரச்சனைக்குள்ளாக மூழ்கி இருக்கிறேன். என்னை விடுதலை யார் ஆக்க முடியும் என்று சொல்லி ஒருவேளை உங்களுடைய இருதயத்தில் நீங்க சிந்தித்துக் கொண்டிருந்தா, இந்த இயேசு இந்த காலை வேளையில இப்பொழுது உங்களை தொடுகிற தேவனாய் இருக்கிறார். இப்பொழுது இயேசுவினிடத்திலே வாருங்கள். மெய்யான அந்த தேவனிடத்திலே வாருங்கள். மெய்யான சமாதானத்தை கொடுக்க வல்ல அந்த கர்த்தரிடத்திலே வாருங்கள். அந்த மெய்யான ஆண்டவருடைய சமாதானத்தை இளைப்பாறுதலுக்குள்ளாக இந்த காலை வேளையில உங்களை ஒப்பு கொடுங்கள். எங்களை அர்ப்பணிப்போம் இந்த காலை வேளையில. அன்பான ஆண்டவரே இயேசு சுவாமி, மெய்யான தேவன் நீங்க ஆண்டவரே. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த முக்கியமான நாளிலே தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படி சமாதானத்தின் பிரபுவாய் கழுதையின் மேல் ஏறி சமாதானத்தை கொடுக்க வந்த தெய்வம் நீங்க சுவாமி. இதோ இந்த காலை வேளையில இதை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற யாராவது சமாதானத்தை இழந்தவர்களாக, நிம்மதி இல்லாதபடி, ஆறுதல் இல்லாதபடி, தவிப்போடும் கண்ணீரோடும் புலம்பலோடும் காணப்படுவார்கள் என்றால், ஆண்டவரே என் வாழ்க்கையிலே எனக்கு நிம்மதியும் ஆறுதலும் வேண்டும், இதை யார் கொடுக்க முடியும் என்று தவித்துக் கொண்டிருப்பார்கள் என்றால், இயேசு சுவாமி நீர் மெய்யான சமாதானத்தை கொடுக்கிற பிரபுவாய் இருக்கிறீர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் பூமிக்கு வந்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு இரத்தம் பூராய் சிந்தினதற்கான நோக்கம் மனிதர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி. ஏசப்பா, அந்த மெய்யான சமாதானத்தை, அந்த மெய்யான விடுதலையை இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்கிற, இந்த சத்தத்தை கேட்கிற, சமாதானம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். இந்த வேளையிலே சமாதானம் ஆட்கொள்ளட்டும். எல்லா சமாதானத்துக்கு விரோதமாய் தடையாய் இருக்கிற காரியங்கள் அப்புறப்படுத்தப்படட்டும். சந்தோஷத்தை குழப்புகிற, நிம்மதியை குழப்புகிற, ஆறுதலை குழப்புகிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவ ஆவியானவர், சமாதானத்தின் பிரபு, நிம்மதியை கொடுக்கிற பிரபு, தகப்பன், இந்த காலை வேளையில ஒவ்வொருவரையும் தொட்டு விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, உம்முடைய அன்பு திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நேரம் நீர் தொட்டு ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். மெய்யான சமாதானத்தை பெறாதவர்கள் இப்பொழுதே மெய்யான சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, இந்த அருமையான காலை வேளையில ஒவ்வொருவரையும் சமாதானத்தினால் நிரப்பி மெய்யான சந்தோஷத்தை அனுபவிக்கும்படி கிருபை பாராட்டுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Do
எல்லாரும் கண்களை மூடி இப்பொழுது எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய மெய்யான சமாதானமும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.